வெல்கம் பேக் டு கல்விவளா யூடியூப் சேனலுக்குன்னா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு லாஸ்ட் மினிட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து படிங்க. வரக்கூடிய 2025க்கான காலாண்டு பொதுத் தேர்வில் ஒரு நல்ல ஒரு மதிப்பெண்ணை வந்து நீங்கள் வந்து வாங்குவீங்கன்னா, ஆல்ரெடி குவார்டர்லிக்கான சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்காகட்டும் சயின்ஸ் எல்லாருக்கும் கவர் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுட்டு வரேன். அண்ட் தென் வந்து நம்ம 10th 11th 12th இவங்க 3 பேரையும் நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து ரொம்ப சீரியஸாக வந்து கவர் பண்ணுறனால ரொம்ப கொஞ்சம் வந்து வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்னா கொஞ்சம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கன்னா கொஞ்சம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே வந்து மோட்டிவாக இருக்கும். ஓகேங்களாக்கண்ணா? ஸோ உங்களுடைய புக் எடுத்துக்கோங்க. ஸோ புக் எடுத்தா பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா பேஜ் நம்பர் போட்டு நான் பேஜ் நம்பர் சொல்கிறேன். ஸோ அது என்ன கொஷின்ற நோட் பண்ணி கூட நீங்கள் அப்புறமா படிச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொல்லக்கூடியது எல்லாமே இதில் என்னென்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா, குருவினா, சிறுவினா, நெடுவினா, என்ன அணி படிக்கணும், அந்த தமிழாக்கம், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து கவர் பண்ணுறேன். நான் சொன்னது நீங்கள் படித்தா அப்படின்னா அபோவ் வந்து 75+ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாங்கன்னா, இல்லை நல்ல கொஷின் பேப்பர் ஈஸியாக வந்துச்சு அப்படின்னா நல்லா நீங்கள் வந்து சென்டம் போடுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகம் காணா. ஓகேங்களா? நான் சொல்லக்கூடியது மட்டும் நீங்கள் வந்து நல்லா தரவாக படிச்சுங்க, நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் 18 எடுத்துக்கங்க. ஓகேங்களா? உங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 18. ஸோ அதை எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் குருவினால வந்து நம்ம பார்த்துருவோம். எது எது இம்பார்ட்டன்ட், ஸோ அது மட்டும் நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? இது மட்டும் பண்ணிங்க, இதுல இருந்து வந்துடும். ஏன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் ஒரு 5 வருஷத்துக்கான ஸ்ட்ராட்டஜி எடுத்து தான் நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த இயருக்கானது எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்றோம். ஸோ அதனால வந்து நீங்க வந்து நல்லா வந்து தரவா வந்து படிச்சுங்க. சொல்ற கொஸ்டினை படிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்க போங்க. ஓகேங்களா? ஸோ இயல் 1ல குருவினால பாத்தீங்கன்னா, நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. ஓகேங்களா? இந்த ஒரு கொஸ்டின் வந்து நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். ஓகேங்களா? இந்த தேர்டு கொஸ்டின் வந்து நாங்கள் பார்த்துங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட்டாக வந்து குவார்டர்லி எக்ஸாமில் ப்ரீவியஸாக வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அண்ட் தென் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, விடியல் வனப்பு இரு சொற்களும் ஒருங்கிணைத்து தொடங்குங்க. இது வந்து ரேரு, ஒரு டைம் வந்து கேட்டுடுறாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அதை பார்த்துங்க. ஃபர்ஸ்ட்டும் தேர்டு வந்து நல்லா வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. அதுல இருந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினா. ஸோ சிறுவினால பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சங்கப்பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக அப்படின்ற ஒரு கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. ஏங்கோலி நீர் ஞாலத்து இருகலற்றும் இளஞ்சுட்டி பொருள் விளக்குக. ஓகே, இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து நீங்க சிறுவினால பார்த்தாலே போதும். ஸோ இதுதான் வந்து வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெடுவினா. ஸோ நெடுவினால பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 4 கொடுத்துருக்காங்க. நான் 2 சொல்றேன். இதை மட்டும் நல்லா தரவா படிச்சுங்க. வேற எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப டைம் வந்து கேட்டிருக்காங்க குவார்டர்லி எக்ஸாம்ல. செகண்ட் பாத்தீங்கன்னா, பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க அப்படின்ற இது வந்து சொல்லியிருக்கேன். இந்த 2 கொஸ்டினை வந்து நீங்க வந்து பாத்துங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பேஜுக்கு வந்து மூவ் ஆகுவோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்ல இருக்கிறதுனால நான் வந்து டைப் பண்ணி எடுத்துக்கினேன். ஸோ பேஜ் நம்பர் சொல்றேன். ஸோ 42. ஸோ 42 எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து வீடியோ புஷ் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கங்க, இல்லை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சொல்லக்கூடிய நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்போ எழுதக்கூடிய குவார்டர்லி எக்ஸாமுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்குங்கன்னா, ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை நல்லா வந்து சொல்லக்கூடிய கொஸ்டினை வந்து நல்லா வந்து தரவா வந்து பார்த்துக்கோங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ குருவினால ஃபர்ஸ்ட், ஸோ ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். ஓகேங்களா? ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்பு என்னும் ஒழுக்கத்தோடு வாயிலாக எவற்றை வலியுறுத்துகிறாய். ஸோ இந்த ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் கொஸ்டின் எடுத்துங்க. ஓகேங்களா? நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது, விளக்கம் தருக. ஓகேங்களா? இந்த ஒரு கொஸ்டின் வந்து நல்லா வந்து தரவா வந்து பாத்துங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவதா இருக்கிறது 2வது கொஸ்டின் வந்து பாத்துங்க. இனநிறை பிரித்து புணர்ச்சி புணர்ச்சி தகுதி எப்பனா ஒரு டைம் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிறுவினா. சிறுவினால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கோங்களா, நீர்நிலையில் வந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள் இவ்வதில் தூங்கும் பனி நிலை வாங்கும் கதிராணி என்னும் நாட்டுப்புற பாடல் தொடர்ச்சியாக அமைவதை. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேரிட மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. அதே மாதிரி தேர்டு. ஓகேங்களா? இந்த தேர்டும் ஃபோர்த் இதுல இருந்து கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க எழுதக்கூடிய குவார்டர்லி எக்ஸாம்ல மேபி எது வந்து எக்ஸப்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மழை வெள்ள பாதிப்புல இருந்து
காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கொஸ்டின். ஸோ நெடுவினா ஸோ 4 கொடுத்துருக்காங்க. நான் 2 வந்து நான் சொல்றேன். இது மட்டும் வந்து நீங்க வந்து படிச்சீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதாவது சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, 4th கொஸ்டின். புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகள் அருகில் அருந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்ய கோரி உங்கள் மின் வாரியாருக்கு கடிதம் எழுதுக. இந்த ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமைதாசன் நீங்கள் நடத்திய கற்பனையுடன் அது எழுதுக. ஓகேங்களா? இது ரெண்டும் வந்து பாத்துங்க. இது வந்து ரிப்பீட்டடா வந்து உங்களுக்கு வந்து குவார்டர்லி வந்து கேட்கிற கொஸ்டின். ஸோ நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மூவ் ஆகுறேன். ஸோ ஓகேங்களா? இதோட பேஜ் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 68. ஓகேங்களா? 68 எடுத்துக்கங்க. ஸோ குருவினால பாத்தீங்க அப்படின்னா புக்கில் தன்மனை சிறு குறிப்பு எழுதுக. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின். நிலையாமை குறித்து சௌரி உரைக்கும் கருத்து யாது? அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுல கொஞ்சம் எப்படி சொல்றது அப்படின்னா, எதிர்பாராத எதிர்பாராத நிகழ்வுகள் ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்த இதையும் கேட்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கொஸ்டின். அண்ட் தென் 5th கொஸ்டின் பாத்தீங்கன்னா, சங்க காலத்தில் தாய் வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை? ஸோ இந்த ஒரு கொஸ்டினும் வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து பாத்துக்கன்னா, ஏன் அவ்வளவு கொஸ்டின் சொல்றேன் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் தான் ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வந்துடும் ஏதாவது ஒரு கொஸ்டின். அதனால நீங்க வந்து அதை நல்லா வந்து தரவா வந்து பாத்துங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிறுவினா. ஸோ சிறுவினால மொத்தம் பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது வந்து கம்மியான கொஸ்டின் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் நல்லா பாத்துங்க. குருனோடு ஐவராகி வீரனோடு எழுவாரா நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி எழுதுக. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஆஹ் சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையை எழுதுக. இந்த 2 கொஸ்டினை வந்து பாருங்க. இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ மற்றது இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. இப்போ குவார்டர்லிக்கு எந்த மாதிரி வந்து கேட்பாங்க அப்படின்றதால தான் நான் வந்து சொல்றேன். சர்ச் பண்ணி இதை மட்டும் நீங்க வந்து பாத்துங்க. ஸோ நெடுவினால பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடியது 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒண்ணு பாருங்க. இதுல இருந்து வந்துடும். ஓகேங்களா? உரிமை தாங்கும் கதையில் சகோதரர்களும் ஒன்றியாமல் இருந்ததால் கடையை தொடர்ந்து எழுதுக. ஓகேங்களா? இது வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க பாத்துக்கணும்னா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மூவ் ஆகுறேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 78. ஸோ 78ல குருவினா பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தின் பெரியது எது? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் பாத்தீங்கன்னா சினத்தை ஏன் காக்க வேண்டும்? நாலாவதும் ரொம்ப இம்பார்ட்டன் தான். செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவர் விற்பனை யாவை? ஸோ இதுதான். ஸோ சிறுவனால பாத்தீங்கன்னா மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா அன்பு அரணும் உடைத்தான் இல்வாழ்க்கை பண்பு வரும் அணியை எழுதுக. இது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சினத்தால் வரும் கேட்டினை உறக்குக. ஓகேங்களா? இந்த ஒரு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 3வது கொஸ்டின் பாத்தீங்க. ஓகேங்களா? ஸோ எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது? குரல் வழி விளக்குக. ஓகேங்களா? நெடுவினால பொறுத்த வரைக்கும் ஸோ 2 இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பாத்துங்க. சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தி கூற்றை முப்பால் வழி விதித்துரைக்க. ஓகேங்களா? இந்த ஒரு கொஸ்டின் வந்து நீங்க வந்து பாத்துக்கங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு வந்து வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் வந்து 101 வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க உள்ளிடுதுல. ஸோ குருவினா 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ வசனம் கவிதை வேறுபாடு எழுதுக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4வது கொஸ்டின். அக்காலத்து கல்வி முறையில் மரண பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? ஸோ இது ஒண்ணு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிறுவினா. ஸோ சிறுவினால பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. மூன்றான காலம் போல் ஒன்று எவை ஏன் விளக்கம் தருக. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அண்மையால் எவ்வகை நெறிப்படுத்துகள்? இது வந்து ஒரு டைம் வந்து கேட்டுடுறாங்க. அதனால வந்து பாருங்க. ஸோ 4th இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாயிலோயா என தொடங்கும் ஔவையாரின் புறநானூற்று பாடல் பாடாந்திணைக்கு உரியது என்பதை நிறுவுக. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்றது பாத்தீங்கன்னா சாலை விபத்தில்லா தமிழ்நாடு கூற்றுக்கு நனவாக நாம் செய்ய வேண்டியவை யாவை? ஸோ இது வந்து எடுத்துங்க. ஓகேங்களா? அந்த ஒரு கொஸ்டின் பாத்துங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவனவற்றை விவரிக்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸஸா டைம் இருந்துச்சு அப்படின்னா அது பாத்துங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே, அதாவது குருவினாகட்டும் சிறுவினாகட்டும் நெடுவினா இஸ் வெரி 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த ஒரு கொஸ்டின் நீங்க நல்லா பார்த்தாலே போதும். நல்ல வந்து ஒரு மார்க் வந்து நீங்க வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பகுதி 3க்கு வருவோம். அதாவது பிரிவு 3.
ஓகேங்களா? 3 அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 12 மார்க்ஸ் வந்து வரும். ஒரு கொஸ்டினுக்கும் 4 மார்க் வந்து குடுப்பாங்க. அதுதான் அணி. ஓகேங்களா? அணி ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணீங்க. இயல் 1ல பார்த்தீங்க அப்படின்னா, பொருள் வேற்றுமை அணி நீங்க வந்து படிச்சுங்க. இது வந்து நான் ஷோ பண்ணல. நான் உங்ககிட்ட வாய்ஸா சொல்றேன். நீங்க வந்து ஒரு நோட் இருந்தாலும் சரி, புக்ல இருந்தாலும் சரி, இயல் 1ல இருக்கக்கூடிய பொருள் வேற்றுமை அணி நல்லா பார்த்துக்கங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயல் 3 பொறுத்த வரைக்கும் நான் எது அப்படின்னா, நிரல்நிறை அணி. ஓகேங்களா? நிரல்நிறை அணியும் அப்புறம் வந்து ஏகதச உருவக அணியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயல் 3 பொறுத்த வரைக்கும். இயல் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாகைத்திணை. ஓகேங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட். இயல் 4ல பாத்தீங்கன்னா பாடான் திணை. ஸோ அதை வந்து நீங்க வந்து நல்லா தரவா வந்து பாத்துக்குங்க. ஸோ இந்த தமிழாக்கம் இருக்கும் பாத்தீங்களா? இங்கிலீஷ்ல கொடுத்து தமிழாக்கம் பண்றது. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா பக்கம் எண் வந்து 20 எடுத்துக்கங்க. ஓகேங்களா? புக்ல வந்து பேஜ் 20 எடுத்துங்க. அதுல இருக்கிறது பாத்துங்க. அப்புறம் பேஜ் நம்பர் 44ல இருக்கிறது பாத்துங்க. அப்புறம் பேஜ் நம்பர் 70ல இருக்கிறது பாத்துங்க. அதாவது 70. அதுக்கப்புறம் வந்து பேஜ் நம்பர் 102ல இருக்கிறதும் பாத்துங்க. அப்புறம் 126ல இருக்கக்கூடியதை நீங்க வந்து பாத்துங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இலக்கியம் நயம் பாராட்டுதல். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பக்க எண் வந்து நான் சொல்றேன் 20. ஸோ 44, 70, 126 அதுல இருக்கக்கூடிய இலக்கியம் நயம் வந்து பாராட்டுதல் வந்து நீங்க வந்து பாத்துங்க. பகுதி 3ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற கலைச்சொற்கள் எல்லாமே வந்து நீங்க வந்து பாத்துருங்கண்ணா. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் வந்து நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது நீங்க படிச்சாலே போதும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் என்னென்ன இருக்கும் நீங்க வந்து படிச்சிருங்க. இம்பார்ட்டன்ட் சொன்னது ஃபுல்லா வந்து தரவா வந்து படிச்சிருங்க. ஓகேங்களா? இதை தாண்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேற எங்கேயும் போகாது. 12th நீங்க தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல வந்து ஒரு மார்க் வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஸ்கோர் பண்ணீங்கன்னா, ஸோ நம்ம சேனல்ல உங்களுக்கு எஃபர்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து உங்களுடைய கெரியருக்காகட்டும், உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க்குக்கு எந்த ஒரு கொஸ்டின்லாம் கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல் ஆகும். நல்லா தரவா படிச்சிருங்க. இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, கீழே வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் தரேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. இந்த ஒரு வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்கன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல்.